பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்குதுன்ட்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் என்னுடைய பையன் ஸ்கூல் போகிறதால நான் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறேன் அவனுக்கு சன்லைட் எக்ஸ்போஷர்ன்றதை இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே ஈவினிங்கில் as much as I could அந்த அந்த சன்லைட் எக்ஸ்போஷருக்கு அவனை நான் பார்க்குக்கோ இல்லை ஓப்பன் ஸ்பேஸ்க்கோ நான் வந்து கூப்பிட்டு போயிட்டு அந்த அந்த ஒரு நேரத்தை நான் காம்பன்சேட் பண்ணிடுறேன். ஏன்னா காலையில் நேரத்தில் ஸ்கூல் போகிறதால நமக்கு அந்த ஒரு சன்லைட் எக்ஸ்போஷர் மார்னிங் ஹவர்ஸில் கிடைக்காததால் ஈவினிங்கில் காம்பன்சேட் பண்ணிடுறேன். வீக்கெண்ட்ஸில் வந்து ஆயில் மசாஜ் பண்ணி மார்னிங் அந்த 20 மினிட்ஸ் சன் பாத் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் அவனுடைய டெய்லி ரொட்டீன் கண்டினியூ ஆகிட்ட பிறகு நைட்டில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நர்வஸ் சிஸ்டம் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது பாதத்தில் வந்து ஃபுட் மசாஜ் கொடுக்கறது அது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் பசங்களுக்கு. ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயில் அவங்க ஒரு நாளில் என்னெல்லாம் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது. கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ அவங்களால முடியுமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.